HIV மற்றும் எய்ட்ஸ் நோயினால் தாம் பீடிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்ட இந்தியாவை தளமாக கொண்டு செயல்படும் இணைய பத்திரிகை ஒன்றிடம் இருந்தும் அதன் செய்தியாளர் ஒருவரிடம் இருந்தும் 1 கோடி ரிங்கிட்டை இழப்பீடாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் கோரியிருக்கிறார். தம்மை பற்றிய அச்செய்தி அவதூறானது என்பதோடு தமது நற்பெயருக்கும் கண்ணியத்திற்கும் அது களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று தமது கோரிக்கை மனுவில் ஜாகிர் நாயக் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு HIV கிருமிகள் தொற்றியிருப்பது போன்றும் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபட்டதால் தான் அவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பது போன்றும் அச்செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்று பிரபல மத போதகரான ஜாகிர் கூறியுள்ளார். செப்டம்பர் 13ஆம் தேதி யூடியூப் தளத்தில் அச்செய்தி வெளியாகியுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தாம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அது மத போதகராக இருக்கும் தமது மரியாதையை களங்கப்படுத்தியுள்ளது என்று ஜாகிர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தமக்கு இழப்பீடு வழங்குவதோடு மட்டுமல்லாது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அவதூறான அறிக்கைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் இதனை செய்ய தவறினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.